அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்றைக்கு நாள் 29. நான் போல வெள்ளையோட எழுப்பி ஃப்ரெஷ்ஷாக இனி தொழுன்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க வந்தேன். இன்றைக்கும் சிக்கன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோல் அடிச்சு ஓடரை போடுவோன்ட்டு கோல் பண்ணால் இன்றைக்கு போயான்னு சொல்லிட்டு கடையை சாத்திட்டாங்க போல. சரி 2 நாளைக்கு முட்டையை வச்சு தான் மசாலா காப்பாற்றணும் போலன்ட்டு 2 முட்டையை மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டு உடம்புக்கும் நல்லாவே இன்னும் ஃபிட் ஒன்று இல்லை. சமகன் ஒன்றையும் குடிச்சிட்டு மேலே ஆன்லைன் குரூப் செஷனுக்கு போயிட்டு மசில் எனட்டோமியை பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு சர்க்கிட்லேயும் ஒரு 5 ரவுண்டையும் கொடுத்து முடிய போகல நல்லாவே டயர்ட் ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மீல் எடுத்தேன். அதுலேயும் முட்டை 3 150 grams ஆஃப் ரைஸும் பீன்ஸ் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுட்டு லீவ் நாள் அப்படின்றதால கிளைண்ட் அவைலபிள் இல்லைன்ட்டு ட்ரைனிங்கை கேன்சல் பண்ணதால சரின்ட்டு நான் சரி ஒர்க் அவுட் பண்ணுவோம் 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மொபிலிட்டி வார்ம் அப் எல்லாம் செஞ்சுட்டே போகலே ஒர்க் அவுட்டுக்கு உடம்பு ஒத்துழைக்கிற மாதிரி விலங்கல்ல. சரி பரவாயில்ல ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு எல்லாமே பிழைச்சிருமே அப்படின்ட்டு இன்றைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துருவோம்ட்டு கீழே வந்துட்டு நாளை பார்த்தீங்கன்னா 90 நாள் சேலஞ்சில் 30வது நாள். நாளைக்கு டே 1ல் எடுத்த பாடி கண்டிஷனையும் டே 13ல் எப்படி பாடி கண்டிஷன் சேஞ்ச் ஆகி என்னென்ன கரெக்ஷன் பண்ணிக்கின்ற மாதிரி கம்பாரிசன் வீடியோ ஒன்று போடுவேன். கட்டாயம் மறக்காமல் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ இன்னும் 60 நாள் பேலன்ஸ் அதில் இருந்தாலும் மாற்றங்கள் கொண்டு வரணுமான்னு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ டின்னரையும் சாப்பிட்டுட்டு அப்படியே இன்றைக்கு நாளை முடிச்சிருந்தேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன்.